என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். iQoo தரப்புலேருந்து ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஃபோன்ஸ்னால் iQoo 7 சீரிஸ், iQoo Z5 சீரிஸ், அந்த மாதிரி சூப்பரான ஃபோன்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் வந்து iQoo தரப்புலேருந்து ஒரு புது சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. என்ன ஃபோன்னா iQoo 9 சீரிஸ். அந்த iQoo 9 சீரிஸ் வந்து மொத்தம் 3 ஃபோன் வரப்போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் iQoo 9, iQoo 9 Pro அண்ட் iQoo 9Sன்னு சொல்லிட்டு 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த iQoo 9 Pro இந்த ஃபோனோட ஒரு ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த iQoo 9 Pro இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர் என்ன, டிஸ்பிளே, பேட்டரி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌத் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த iQoo 9 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து iQooடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து BMW லோகோ இருக்கும். எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த iQoo 9 சீரிஸ் வந்து இந்த BMW கூட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து மோட்டார் ஸ்போர்ட்னு போட்டிருக்காங்க, அதுவும் இருக்குது. கீழே கொஞ்சம் அவங்க பார்ட்னரோட பேர்லாம் போட்டிருக்காங்க சைனாவில், அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க சிம்பிளாக சூப்பராகவே இருக்குது. இப்போ பாக்ஸ் திறந்து உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் வந்தோடனே உள்ளே வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே கொஞ்சம் ஆக்சசரிஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது, அப்புறமா கொஞ்சம் புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து உள்ளே வந்து iQooடைய சார்ஜர் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து ரெட்மி ஃபோனில் கொடுத்தாங்க 120 வாட்ஸ் சார்ஜிங்கு. இப்போ வந்து iQooடையும் கொடுக்குறாங்க. அடுத்து உள்ளே வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் கேஸ் கவர் வருமா கொடுப்பாங்கன்னு தெரிய வரல, போட்டு வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு வித்தியாசமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் BMW கூட கொலாப் பண்ணிக்கனால கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் பார்க்கும்போது பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து போக்கோவில் பார்க்க மாதிரி இருக்குது, அதே மாதிரி கேமரா செட்டப்பும் இருக்குது. இங்கே வந்து ரெக்டாங்கல் செட்டப்பில் ஒரு பெரிய கேமரா செட்டப்பு, அதுக்குள்ளே வந்து 3 கேமராஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெட்டு, பிளாக், ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்க்க கொஞ்சம் லக்ஸுரியஸ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. ஃப்ளாக்ஷிப்பாக கண்டிப்பாக இருக்குது. கீழே வந்து iQoo பிராண்டிங் போட்டிருக்காங்க, அதுவும் இருக்குது. பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான டிசைன். பார்க்க கொஞ்சம் லக்ஸுரியஸ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரே பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் வந்து மேலே வால்யூம் ஆக்கிற கீ இருக்குது. கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன் மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. அந்த பட்டன் மட்டும் சூப்பராக வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி ஒரு பட்டனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து பிளைனாக இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது, நீங்கள் தனியாக தான் அடாப்டர் வாங்கிடணும். அதுக்கடுத்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு, பிரைமரி மைக் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 8th ஜென்க்கான ஒரு 4 நானோக்கான ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்க போது. எந்த ஒரு ஹேங் ஆக வாய்ப்பு இல்லை, லேக் ஆகவும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் PUBG கூட நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லேக் ஆகாது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல், ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை வராது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் GPU பொறுத்தளவுக்கு Adreno 730 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லா இருக்க போகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட RAM வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் எத்தனை வரும் தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த ஃபோனில் 3 வரப்போகுது. என்னென்ன வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 12GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 12GB RAM அண்ட் 512GB ஸ்டோரேஜ். இந்த 3 ஸ்டோரேஜ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் என்ன வருதுன்னு தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 65K வந்து 70Kக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் தெரிய வரல. இந்த ரேமுக்கு இந்த வேரியண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸிங் தெரிய வரல, நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போது, வந்தோடனே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே இந்த ஃபோனை வந்து 6.78 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். உங்களுக்கு வந்து கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்க போது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1440x3200 பிக்சல்ஸும் இருக்குது. இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா
கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரிய வரல. பட் இந்த மாதிரி பெரிய ஃபோன்ஸில் கண்டிப்பாக பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க மென்ஷன் பண்ணல, பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் மேக்ஸிவாகவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு எத்தனை எம்ஏஹெச்னா 4700 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் ஸ்பீடு வாட்டும் சூப்பராகவே இருக்குது. 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 8 மினிட்ஸில் வந்து 50% சார்ஜ் ஆகிருமா, கூட வந்து 18 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. நல்ல ஒரு பேட்டரின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் ரியரில் மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, மூணாவது கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. இந்த ஃபோனில் 2 50 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கேமராவும் சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ரியரில் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, பனரமா சப்போர்ட் இருக்குது, ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் ரியரில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமமாக 8K at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கேமரா பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் கேமரா, பஞ்சுவல் கேமரா, எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒயிட் கேமரா. பட் இந்த ஃபோனில் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 32 கொடுத்துக்கலாம். பட் இந்த ஃபோன் 16 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகேன்னு சொல்லலாம், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்க போகுது இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த ஃபோனில் செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமமாக 1080p at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 2 கலர் வரப்போகுது. ஒன்று வந்து இந்த BMW எடிஷன் ஒயிட் கலரு, ரெண்டாவது வந்து ஆரஞ்சு கலரு. 2 மேலே இருக்க போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 187 கிராம்ஸ் வந்து 200 கிராம்ஸ்க்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் பாக்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகுது. வித் யூஏ வந்து ஆரிஜின் ஓஎஸ் ஓஷன் சொல்லிட்டு ஒரு புது வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஓஎஸும் இந்த ஃபோனில் இருக்குது. ஓஎஸ் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே, ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் சாதா இன் டிஸ்பிளே கிடையாது. இந்த ஃபோனில் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது என்ன யூஸ்னால் உங்களுக்கு வந்து நம்ம இப்போ சாதா இன் டிஸ்பிளே வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் ஆட் பண்ணும்போது மேலே சைடில் கீழே எல்லா இடத்துக்கும் வைப்போம். பட் இந்த அல்ட்ராசோனிக் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு தடவை வச்சா போதும், நீங்கள் ஒரு தடவை ப்ளேஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இது இவங்களும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், NFC-யும் இருக்குது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC இருக்குது, ரேடியோ கிடையாது. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 3 டேஸில் லான்ச் ஆக போகுது. என்னைக்குன்னா அமேசானில் நீங்கள் வந்து போஸ்டர் பார்த்துக்கலாம். என்னைக்கு லான்ச் ஆகுதுன்னா 23rd Feb லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக இருக்குது, வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Iqoo 9 Pro BMW எடிஷன் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜெயம் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். வீடியோ பார்த்துக்க நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Iqoo 9 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜெயம் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் இந்த 9 Pro போட்டிருக்கோம். இதே மாதிரி மற்ற 9 and 9AC அன்பாக்சிங் வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். ஓகே, வீடியோ பார்த்துக்க நன்றி, பாய்.